வணக்கம் நண்பர்களே. நம்ம சின்ன பிள்ளைகள் நிறைய விளையாடிருப்போம். அதில் கலைடாஸ்கோப்பு விளையாடாத பிள்ளைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. சமீப காலமாக கலைடாஸ்கோப்பை குழந்தைகள் வாங்கி விளையாடுறதுல சிரமங்கள் இருக்குது. நம்ம வீட்டிலேயே கலைடாஸ்கோப் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் 3 கிளாஸ் லைட் நான் வச்சுருக்கிறேன். இது பாத்ரூமில் உடஞ்சி போன கண்ணாடி துண்டை தான் நம்ம 3ஆக வெட்டி எடுத்துருக்கோம். இது எல்லாமே வேஸ்ட்லேருந்து தான் எடுத்துருக்குறோம். ஸோ 3 சின்ன பீஸ் முக்கோண பீஸ் கண்ணாடி எடுத்துருக்குறோம். இதை 3ஐயும் வச்சு தான் நம்ம இன்றைக்கி கலைடாஸ்கோப் செய்ய போகிறோம். கலைடாஸ்கோப் நிறைய விஷயத்துக்கு பயன்படும். அது பின்னால் நம்ம பார்க்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த 3 பீஸையும் நீங்கள் ஓரளவுக்கு கவுத்தி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. சரியா? இது ரொம்ப திக்னஸாக இருக்குது. இது ரொம்ப திக்காக இருக்குது. இவ்வளோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை விட 2 3 எம்எம்முக்கு மேலே போக வேணாம். அது சின்னதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ரொம்ப சின்னதாக வாங்கிக்குவாங்க, அதுதான் நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இது வீட்டில் இருந்ததுனால பழசை நான் பயன்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை இப்படி பக்கத்தில் இதுக்கு ஏன் கேப் விட்டுருக்கேன்னா, இதனுடைய தடிமன் சரியாக உட்காரதுக்காக இந்த இடத்துல கேப் விட்டுருக்கேன். ஓகே. ஸோ இது 3ஐயும் மட்டமாக வச்சுட்டு ஒரு செலோடேப்பை வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம், இது 3ஐயும் இணைச்சி ஒட்டிடுறோம். ஓகேவா? ஓகே, ஒட்டிட்டோமா? டன். ஸோ அதே போல் இங்கேயும் மேலேயும் ஒன்று கீழேயும் ஒன்று ஒட்டிக்கிறோம் நம்ம. ரைட். இப்போ அடுத்து நம்ம இங்கே ஒட்டிக்கிறோம். ஏன் இந்த கேப் விட்டுருன்னா, இது ரெண்டும் போய் உட்கார்ற இடத்துல இன்னும் சமமாக உட்காந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை விட்டுறோம். ஸோ சமமாக ஸோ இதை ஒட்டிட்டோம். ஒட்டிட்டிங்கன்னா இதை இப்படி நம்ம 3ஐயும் எடுத்தோம்னா ஈக்குவலாக இப்படி வரலையா? இப்போ நம்ம ஒட்டுனது என்ன ஆயிடுச்சு, ஸ்பேஸ் பத்தலை. சரியா? இது இன்னும் பக்கத்தில் கொண்டு போயிடலாம். ஓகே. இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், இதை ஒட்டணும். இப்போ நம்ம இந்த இடத்துல சில டேப்பு எடுக்கிறப்ப கரெக்டாக எடுத்திங்கன்னா இன்னும் அகலமாக இருந்துடும் நமக்கு. சரி, அது முடிய போகிற ஸ்டேஜில் இருக்கிற சில டேப்புனால நமக்கு கிழிஞ்சிக்கிட்டு வருது. ஸோ நீங்கள் அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். நீங்கள் மேலேயும் பண்ணிக்கலாம். முடிஞ்சதுன்னா ஒரு சுற்றி ஒரு இது பண்ணிடுங்க. இது இன்னும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறத உடையாமல். அவ்வளோதான் கலைடாஸ்கோப்பு. இதுக்கு பேர் என்ன, இதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய வேண்டியதே இல்லை. இதை வச்சுட்டு நம்ம கலைடாஸ்கோப்பை நம்ம பயன்படுத்த முடியும். இது உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். இதுலேயே உங்களுக்கு கலைடாஸ்கோப்பு பெருசாகவே தெரியும். இப்போ இந்த இதை வச்சுக்கலாம். இதை வச்சுக்கிட்டேன்னா பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ இது நீங்கள் எதுவுமே செய்யலை. நான் மேலே முக்கோணமாக வைக்கலை, கீழே எதுவுமே வைக்கலை. இந்த 3ஐயும் இணைச்சி தான் வச்சுருக்கேன். இதிலே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கலைடாஸ்கோப்புடைய அனைத்து வடிவங்களையும் நீ பார்க்க முடியும். இதுக்கு பேர் கலைடாஸ்கோப்பு கார்டன் கலைடாஸ்கோப். எதுவுமே செய்யலை. ஓகே, இது நம்ம எம்டியாக வச்சுருந்தோம். ஸோ இந்த 3 பீஸ் ஆஃப் கிளாஸஸ் இருக்குது. இந்த 3 கிளாஸில் ஒரு கிளாஸ் ஒரு பக்கம் நான் ஒட்டிட்டேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டேன். சரியா? இதே மாதிரி இங்கிட்ட 2 கிளாஸ் ஒட்டணும். ஒரு கிளாஸ் நம்ம இப்படி ஒட்டிடுவோம். ஒட்டிட்டு இதை விட கொஞ்சம் ஹைட்டில் நமக்கு இன்னொரு கிளாஸ் ஒட்டணும். இது 2 கிளாஸ்க்கு நடுவில் நமக்கு இந்த பாசிகள்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு கலைடாஸ்கோப் ரெடி ஆகிடும். சரிங்களா? இதை ஒட்டலாமா?
பாருங்கள் இது எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ ஓகே, நம்ம வந்து அந்த 2வது கிளாஸும் ஒட்டிட்டோம். அதுக்கெல்லாம் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், வளையல்லாம் சும்மா உடச்சிட்டு சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கோம். சரிங்களா? வளையல் தான் போட்டோன்னு இல்லை, வேறு எது வேணாலும் போட்டுக்கலாம். பீஸாக போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், உங்களுடைய கலைடோஸ்கோப் ரெடி ஆயிடுச்சு. இங்கே இது வழியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கலைடோஸ்கோப் சூப்பராக தெரியும். ரைட்டுங்களா? தெரியுங்களா? ஓகே, குட். ஆல் த பெஸ்ட். நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.